இதுதான் என்னுடைய மாடித் தோட்டம். பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி போகுது, இங்கிட்டு வந்து பேஷன் ஃப்ரூட் கொடி போகுது. ஆனால் இந்த பேஷன் ஃப்ரூட் குட்டியை நான் காசு போட்டு வாங்கி வச்சேன். பூ மட்டும் பூத்தாலே தவிர காயே கொடுக்கல, பழமும் கொடுக்கல. ஆனால் இந்த செல்லக்குட்டியை தானாக வளர்ந்த இந்த பாவக்குட்டி பாருங்கள், எனக்கு காயெல்லாம் விட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், காய் விட்டுருக்கா. இந்த பக்கம் ஒரு காய் விட்டுருக்கு பாருங்க. இங்கே ஒரு காய் விட்டுருக்கா. இந்த செல்ல பிள்ளை தானாக வளர்ந்த பிள்ளை எவ்வளோ சொன்னபடி கேட்குது பாருங்க. இது வந்து போத்தீஸில் ட்ரெஸ் எடுத்தப்போ இந்த பூச்செடி கொடுத்தான். இவன் அழகாக சிரிக்கிறா பாருங்க கிறிஸ்மஸுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிறுகிழங்கு. இது போத்தீஸில் கொடுத்த நந்தியாவட்டம். இது வந்து நான் வந்து இதுக்கு மசாலுக்கு மிளகாய் காய போட்டேன் பார்த்தீங்களா, அதிலேருந்து விழுந்த இது இப்போ கொஞ்சம் காயெல்லாம் விட்டுருக்கு. காயிட்ருக்கு. ஒருத்தி பழுத்திருக்க பாருங்க, இந்த பழுத்திருக்கா. இப்போ நம்ம எடுப்போமா மிளகாவை, கிறிஸ்மஸுக்கு இந்த மிளகாவை நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? கிறிஸ்மஸுக்கு மிளகாய் அறுவடை செய்கின்றோம். பாய்.